பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கை சேர்ந்த மாற்றான் மலரே. அத்தியாயம் 8. அன்று தங்கராஜ் மதிவதனியின் அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார். உள்ளே வரப்போகும் அவருக்கு தன் காதுகள் தெரியாதவாறு அமர்ந்து புத்தகத்தை படித்து கொண்டிருந்தாள் மதிவதனி. அவள் அருகில் வந்து அமர்ந்தார். வதனி. அவர் அழைத்தது கேட்கவில்லை என்றாலும் அவர் அருகில் வந்து அமர்ந்ததை உணர்ந்தவள் நிமிர்ந்து அவரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் புத்தகத்தில் முகத்தை புதைத்து கொண்டாள். அதை கண்டவர் தான் அடித்ததால் கோபமாக இருக்கிறாள் என்று எண்ணி அவளை சமாதானம் செய்ய தொடங்கினார். அவள் எதற்கும் பதில் சொல்லவில்லை என்பதால் வேறு வழி இல்லாமல் அந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். வதனி, நீ என் மேலே கோபமாக இருக்கன்னு புரியுது. சரி, எத்தனை நாள் வேணும்னாலும் கோபமாக இருந்துக்கோ. ஆனால் நான் சொல்ல போகிறத கேளு. உனக்கும் கதிருக்கும் கல்யாணமானா கதிர் உயிருக்கு ஆபத்துமா? புரிஞ்சுக்கோ. நீ அவன் மேலே இவ்வளோ உயிராக இருக்கியே, அவனை இழந்துட்டு என்ன பண்ணுவ? அட்லீஸ்ட் உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தா அவன் உயிரோட வாச்சும் இருப்பான் இல்லை? புரிஞ்சுக்கோடா. நீங்கள் 2 பேரும் உங்கள் பிடிவாதத்திலேயே இருக்கீங்க. எனக்கு தெரியும் நீ கேட்ப இதெல்லாம் எப்படி நம்புறது அப்படின்னு. 4 பேர் இல்லைன்னு சொன்னாலும் 2 பேர் அப்படி நடக்கும்னு சொல்கிறாங்களே, அவங்க சொன்ன மாதிரி நடந்துட்டா நீ என்ன பண்ணுவ? அவள் எந்த பதிலும் கூறாமல் போக அதில் கோபம் கொண்டார் தங்கராஜ். இதோ பாரு, ஒரு நாள் வாழ்ந்தாலும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாடுறோம் இல்லை அப்படின்னு சினிமா டயலாக் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் ஆசைப்பட்டது நடந்துடும். ஆனால் அத்தை மாமாவை நினச்சி பாரு. அவன் அவங்களுக்கு ஒரே பையன். அவன்தான் அவங்களுக்கு கொல்லி போடணும். அவங்க அவனுக்கு செய்கிற மாதிரி வச்சிடாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட என் அக்காவுக்காக உன்கிட்ட கையேந்தி பிச்சை கேட்குறேன். என் அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க தான் எனக்கு அப்பா அம்மாவாக இருக்காங்க. அவங்க 2 பேரும் வருத்தப்பட்டா அப்புறம் நான் உன்னை ஜென்மத்துக்கும் மன்னிக்கவே மாட்டேன் மதனி. பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். புரிஞ்சுதா? அவள் பதிலுக்காக காத்திருக்காமல் கோபமாக எழுந்து சென்று விட்டார். அவள் பதிலை எதிர்பார்த்து இருக்கலாம். அவள் ஏன் பதில் சொல்லாமல் இருக்கிறாள் என்று யோசித்திருக்கலாம். பதில் சொல்லச் சொல்லி மிரட்டி இருக்கலாம். அவள் காதில் இருந்த பஞ்சை பற்றி அறிந்திருக்கலாம். ஆனால் விதி என்பது வலியது அல்லவா? அது ஆடப்போகும் விளையாட்டிலிருந்து யார்தான் தப்பிக்க முடியும்? 12 வருடங்கள் தவம் இருந்து பெற்ற மகனை தன் அக்காவும் மாமாவும் இழந்தால் அவர்களை விட அதிகமாக துடிக்கப் போவது இவர் அல்லவா? அதுவும் தான் பெற்ற பெண்ணால் அது நிகழ்ந்தால் மொத்தமாக நொறுங்கி போவாரே. மதிவதனிக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பித்தார். சுதா அவரிடம் கோபப்பட்டார். அவள் சம்மதிப்பாள் என்று நம்பிக்கையாக மனைவியிடம் கோரினார் தங்கராஜ். தேடி சலித்து ஒரு மாப்பிள்ளையை தேர்வு செய்தார். அதிசயமாக மதிவதனி எதுவும் அவர்களிடம் மறுப்பு சொல்லவில்லை. சந்தோஷப்பட்டார் தங்கராஜ். அவள் அமைதியாக இருந்ததால் அந்த ஜாதக விஷயத்தை பற்றி சுதாவிடம் கூட தெரிவிக்கும் வாய்ப்பு அவருக்கு இல்லாமல் போனது. ஆனால் சுதாவிற்கு மனதில் ஏதோ நெருடியது. வதனி, உண்மையை சொல்லு. நீ அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னடி? எதுவும் இல்லைம்மா. நான் உன் அம்மாடி. என்கிட்ட எதையும் மறைக்க நினைக்காத. ஏய், அவ தான் எதுவும் இல்லைன்னு சொல்கிறா இல்லை? சும்மா நொய்யின்னு பேசி நீயே அவன் மனசை மாற வச்சிடுவ போல. கண்கள் சுருக்கி தந்தையை பார்த்தாள் மதிவதனி. இருவருமே பட்டும் படாமலேயே பேசிக்கொண்டனர். தானும் கதிரும் சேர்ந்து போட்டிருக்கும் திட்டத்தை பற்றி தந்தை அறிந்துவிடக்கூடாது என்ற அவளும், கல்யாணத்திற்கு தன் மறுப்பை தெரிவித்து விடக்கூடாதே என்ற பதைப்பில் அவரும் நாட்களை கடத்தினர். மாப்பிள்ளை வீட்டினரிடம் உண்மையை சொல்லியே திருமண ஏற்பாட்டை செய்திருந்தார் தங்கராஜ். தன் மகளும் அக்கா மகனும் விரும்பியதையும் ஜாதகம் சரியில்லாததால் திருமணம் செய்து வைக்கவில்லை என்றும் சொல்லியிருந்தார். கதிர் சொன்னபடி மாப்பிள்ளையை அழைத்து தன் காதலை பற்றி சொல்லி தன்னை பிடிக்கவில்லை என்று சொல்லச் சொன்னாள் மதிவதனி. ஆனால் அவள் பேச்சை கேட்கவில்லை. அவனுக்கு அவளை மிகவும் பிடித்து விட்டதால் திருமணம் வரை வந்துவிட்டது. கதிரும் இதனை எதிர்பார்த்தான். அதனால் வதனியிடம் அடுத்த திட்டத்தை கூறியிருந்தான். மறுநாள் திருமணம். கதிர் திருமணத்திற்கு வரவில்லை. விடுமுறை இல்லை என்று விட்டான். மரகதமும் ஏகாம்பரமும் அவனை வற்புறுத்தவில்லை. அவனுக்கு வருத்தம் இருக்கும் என்று அமைதியாக இருந்துவிட்டனர். திருமணத்திற்கு முதல் நாள் இரவு தன் பையில் உடைகள், சர்டிஃபிகேட், கதிர் அவன் நண்பன் மூலமாக அனுப்பியிருந்த பணம் மற்றும் மும்பைக்கு செல்லும் ட்ரெயின் டிக்கெட்டோடு வீட்டை விட்டு வெளியேறினாள் மதிவதனி. அவள் செல்வதை பார்த்த சுதாவும் சத்தம் எழுப்பாமல் அமைதியாக இருந்து கொண்டார். இன்று அம்மா என்று ஓடி வந்து அணைத்து கொண்டாள் இளவரசி. ஓய் பட்டு, எழுந்திருச்சாச்சா என்று அவளை அப்படியே தூக்கி சுற்றினான் நிலவன். கலகலவென சிரித்தாள் இளவரசி. அவளை அணைத்து 2 கன்னங்களிலும் மாறி மாறி முத்தம் வைத்தான். மாமாவுக்கு? அவன் கேட்க அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள். கேட்காத பிரீத்தியையும் இழுத்து அவள் கன்னத்திலும் முத்தம் வைத்தாள். அவள் நெற்றியில் இருந்த காயத்தை தொட்டு, வலிக்குதா அத்தை என்றாள். கலங்கிய விழிகளோடு இல்லை என்று தலையசைத்தாள் பிரீத்தி. அத்தை, நான் உங்களை தள்ளி விடலை.
என்றாள் இளவரசி சுருங்கிய முகத்தோடு. எனக்கு தெரியும் பட்டு என்றாள் பிரீத்தி. ஆனா பாட்டி நான் தான் தள்ளிவிட்டேன்னு அம்மா கிட்ட சொன்னாங்க, அழும் குரலில் கூறினாள். அச்சோ பட்டு, அழக்கூடாது. நான் பாட்டியை நல்லா திட்டிட்டேன். எப்படி எங்கள் அரசியை இப்படி சொல்லலாம்னு. நிஜமாவா அத்தை? விழி விரித்து மகிழ்ச்சியாக கேட்டது அந்த அழகான மழலை. ஆமாம், அவள் கன்னத்தில் முத்தம் வைத்து கூறினாள் பிரீத்தி. சரி, போய் ப்ரஷ் பண்ணிட்டு வா. அம்மா அரசிக்கு பூஸ்ட் போட்டு வைக்கிறேன். இளவரசியை பிரீத்தியிடம் இருந்து பிரித்து அனுப்பி வைத்தாள் மதிவதனி. அவள் செய்கையில் பிரீத்தியின் முகம் வருத்தத்தை தழுவியது. உன் வருத்தம் எனக்கு புரியுது பிரீத்தி. ஆனால் நீயே இப்போ பார்த்த இல்லை, அத்தை பேசினது அவள் மனசில் பதிஞ்சிடுச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நடந்துச்சுன்னா அவள் மனசை அது பாதிக்காதா? நீயே சொல்லு. இல்லை நீ இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன். வேண்டாம்மா, எங்கள் விஷயமா நீ அத்தை மாமா கிட்ட சண்டை போட வேண்டாம். இது இன்னும் அவங்கள நம்ம குடும்பத்தை விட்டு தூரமாக வைக்கும். நிலவனை பற்றி யோசிச்சு பாரு. 2 குடும்பமும் சேர்ந்திருந்தாதானே அவன் சந்தோஷமாக இருப்பான். உன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த குடும்பத்து மேலே எந்த குறையும் இல்லை, என்னை தவிர. நான் ஒரு சுமையாக தான் எல்லார் கண்ணுக்கும் தெரிகிறேன். அது இயல்பான ஒரு விஷயம்தானே. நானும் இன்னும் எத்தனை நாளைக்கு மற்றவங்களை சார்ந்தே இருக்க முடியும்? என் சொந்த காலில் நின்னாதான் நிமிர்வாக இருக்க முடியும். என்னால் இந்த சின்ன குழந்தையும் கஷ்டப்படணுமா? சொல்லு, அவ என்ன பாவம் பண்ணா? இறுக்கமான முகத்தோடு நின்றிருந்தான் நிலவன். மதிவதனியை அணைத்து கொண்டு அழுதாள் பிரீத்தி. அவள் முதுகை வருடி சமாதானம் செய்தாள் மதிவதனி. வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு அழாதம்மா, சந்தோஷமாக இருக்கணும். என்னை பற்றி கவலைப்படாதீங்க. எனக்கு ஏதாச்சும் கஷ்டம் வந்தால் முதல்ல உங்கள் 2 பேர்கிட்ட தான் சொல்லுவேன், சரியா? அப்போது எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும், முடியாதுன்னு சொல்லக்கூடாது. செல்லமாக கண்டித்தாள் மதிவதனி. போக்கா என்று நிலவனும் அவளை அணைத்து கொண்டான். பிரீத்தி, தங்கராஜின் குரலில் இருவரையும் தன்னிடம் இருந்து அவசரமாக பிரித்துவிட்டு தனியாக நின்றாள் மதிவதனி. அதில் நிலவனின் மனம் வேதனை கொண்டது. பிரீத்தி, ஒரு டீ போடுமா? சரி மாமா. சுதா எங்கம்மா? அரசிக்கிட்ட இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மாமா. ஓ, பட்டு எழுந்துட்டாளா? கேட்டுக்கொண்டே அவளை தேடி சென்றார். தேநீரை போட்டுக்கொண்டே பிரீத்தியிடம் கூறினாள் மதிவதனி. பார்த்த இல்லை, என்னை எவ்வளவு வெறுத்தாலும் அரசி மேலே பாசமாக தான் இருக்காரு. ஆனால் அரசிக்கு நல்லா விவரம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அவர் என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறத பார்த்தா அவரை விட்டு விலக ஆரம்பிச்சிடுவா. இதெல்லாம் தேவையா சொல்லு? அதுக்கு தான் அம்மா என்னை தனியாக போக சொன்னாங்க. இங்கேயே வேற வீடு பார்த்துக்க சொன்னாங்க. ஆனால் நான் இங்கேயே தனியாக இருந்தால் உங்களுக்கு வருத்தமாக இருக்கும். அதனால தான் சென்னை போகிறேன், சரியா? தேநீரையும் இளவரசிக்கான பூஸ்டையும் பிரீத்தியின் கையில் தந்தவாறே கோரினாள் மதிவதனி. அரை மனதோடு அவள் சொல்வதற்கு தலையாட்டி விட்டு தங்கராஜை தேடிச் சென்றாள் பிரீத்தி. அக்கா, பத்திரமா இருப்பியா? கண்களில் பயத்தோடு கேட்டான் நிலவன். இருப்பேன்டா, நீ பயப்படாத. எதுக்கும் நீ காயத்ரி அக்கா நம்பர் கொடு, நான் அவங்க கிட்ட பேசணும். படுத்துறடா. புன்னகையோடு அவனுக்கு காயத்ரியின் எண்ணை அனுப்பி வைத்தாள். அப்போதே காயத்ரியை அழைத்து விவரங்களை சேகரித்தான் நிலவன். அக்கா, உங்களை நம்பித்தான் அக்காவையும் பட்டுவையும் அனுப்புகிறேன். நிச்சயமாடா, பயப்படாத நீ. ஆமாம், அது என்ன பட்டு? இளவரசின்னு தானே வதனி சொன்னா? ஆமாம், அது செல்ல பேர். ஆக்சுவலாக எனக்கு இளவரசின்ற பேரே பிடிக்கல, ரொம்ப ஓல்டாக இருக்குல்ல. ஆனால் அக்கா தான் கேட்கவே இல்லை. அவள் அப்பா விருப்பம் அது. அவளுக்கு அந்த பேர் தான் வைக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சு வச்சுட்டா. ஓ, அப்போ வைக்க வேண்டியது தான் என்று சொல்லி சிரித்தாள் காயத்ரி. நானே நல்ல நாள் பார்த்து 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்து விடுறேன்க்கா. சரி நிலவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணு என்றாள் காயத்ரி. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.